மக்களுக்கு எது நடந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் கல்மனம் கொண்டு அரக்க குணத்தோடு அரசு கையாளுகிறது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். கடுமையான வெப்பம் காரணமாக ஏரி, குளங்கள் உட்பட நீர் வழங்கும் ஆதாரங்கள் அனைத்தும் தற்போது வறண்டு போய் காணப்படுகின்றன. கடும் வெப்பம் தாக்குதல் மற்றும் குடிநீர் பற்றாக்குறை தமிழகத்திலேயே தலைபிரித்து ஆடுகிறது. வெயிலுக்கு மயங்கி விழுந்து இருப்பது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தலைப்பு செய்தியாக இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டிய RB உதயகுமார், மக்களுக்கு அருமருந்தாக இந்த அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த ஐயூர் காப்புக்காட்டில் உள்ள யானைகள் வனப்பகுதியில் நிலவும் வறட்சி காரணமாக கூட்டமாக அருகே உள்ள கிராமப்பகுதி விளைநிலங்களில் உணவு தேடி சென்று மீண்டும் காலை நேரங்களில் காட்டிற்குள் திரும்புவது வாடிக்கையாக உள்ளது. நேற்று வழக்கம் போன்று சந்தனப்பள்ளி பகுதியில் யானை கூட்டம் உணவு தேடி சென்ற நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள ஏரியில் நீர் குடிக்க சென்றபோது 10 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை தாழ்வாக இருந்த மின்கம்பி உரசியதில் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தது. இதுகுறித்து தேன்கனிக்கோட்டை வனச்சரகத்தினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மின்சாரம் பாய்ந்து யானை உயிரிழந்தது வன ஆர்வலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரம்பக்குடி அருகே குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வெட்டன் விடுதி ஆதிதிராவிடர் காலனியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து ஆதிதிராவிடர் காலனியில் வசிப்பவருக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த 1 வருட காலமாக குடிநீர் போதிய அளவு கிடைக்கப்பெறாமல் அவதியுற்று வருவதாகவும், தற்போது வெயில் காலம் என்பதால் கடந்த 2 மாதங்களாக கடும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வருவதாகவும், 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரக்கோரி சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் குடிநீரின்றி பெரும் சிரமம் அடைந்து வரும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலை புளியமரம் பேருந்து நிறுத்தம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த மழைக்கூர் போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். கந்தளி அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையில் பள்ளம் தோண்டியதால் அவதிக்குள்ளாகிய ஊர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அடுத்த குருமன்குட்டை பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் சந்திரகிரி வட்டம், நாரியூர், பாட்டக்காரன் வட்டம், ஏழுமலை கொள்ளையான் வட்டம் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் மண் சாலை இருந்து வந்தது. ஆனால் இந்த சாலையை அதே பகுதியைச் சேர்ந்த துரைசாமி என்பவரது மகன் மணி சாலையின் குறுக்கே கல்லை போட்டு பாதையை மறித்துள்ளார். அதனால் ஆத்திரமடைந்த முத்து என்பவரது மகன் மாது மண் சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டியதாக தெரிகிறது. இதனால் பாதையை பயன்படுத்த முடியாமல் அவதியடைந்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் வழியாக பெங்களூர் செல்லும் சாலைகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென தார் சாலையில் படுத்து நூதன முறையில் மறியல் செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் அறிந்த கந்தளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இதுகுறித்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதற்கிடையில் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சூறாவளி காற்றால் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய விளைபொருட்கள் ஒடிந்து சேதம் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளபுரம் பகுதியில் நேற்று மாலை பலத்த சூறாவளி காற்றுடன் சாரல் மழை பெய்தது. இந்த சூறாவளி காற்றால் குள்ளபுரம், சங்கரமூர்த்திப்பட்டி, ஒத்தக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் 3000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள், 2 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டிருந்த பப்பாளி மரங்கள், மேலும் 3 ஏக்கரில் முருங்கை மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தது. சூறாவளி காற்றால் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை, பப்பாளி, முருங்கை, தென்னை உள்ளிட்ட விவசாய விளைபொருட்கள் ஒடிந்து சேதம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு ஊதிய கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.